Praise the Lord. Hope you all are well. ஸ்தோத்திரம். Nice bank holiday weekend, so you must be relaxed. You don't need to go home early today, right? You can stay here all night and pray. Nobody is saying yes to that. Right? I'm going to look at today the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த தினம். Because in the English church I go to, we look at the Genesis as a series. We are looking at all the different stories. I think most of the stories we know. நான் போகிற ஆங்கில சபையில இந்த பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலிருந்து அநேக அந்த சரித்திரங்களை நாங்கள் வாசித்துக்கொண்டு நாங்கள் அநேக அறிந்திருக்கிற சம்பவங்கள் அவை. And I was given a topic to talk about actually Esau and Jacob and then Joseph. ஏசாவை குறித்தும் யோசேப்பை குறித்தும் ஏசா யாக்கோபு யோசேப்பை குறித்து பேசும்படியா எனக்கு விளக்கப்பட்டிருந்தார்கள். And I was pleasantly surprised when I started to read about Joseph and what a Bible character, what a man he was. யோசேப்பை குறித்து நான் வாசித்தபடியில் என்ன எங்களை ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு கதாபாத்திரமாய் பார்த்தேன். And most of us we know his story, right? I think most of us have heard that story. எங்கள் அநேகர் நாங்கள் இந்த கதையை நாங்கள் கேட்டிருக்கிறோம், இந்த கதையை கேட்டிருக்கிறோம். So just in case that you haven't read about Joseph, I'm going to summarize his story, and from there we'll see what are the truths that we can learn, and what is God talking to us? What is He speaking to us about? ஒருவேளை யோசேப்பை குறித்து நீங்கள் அறியாதிருப்பீர்களேனா அதை குறித்து சுருக்கமாய் சொல்லி அவருடைய வாழ்க்கையில் இருந்து தேவன் எங்களுக்கு என்னத்தை உணர்த்துகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். Yeah, and his story we can read in Genesis 37, 39, 40, 41, 42. We are not going to read it now, otherwise you'll be here for the whole night. ஆதியாகமம் 37 இருந்து 42 முடிய அது இருக்கிற அதிகாரங்கள் யோசேப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். But I would urge you to go home and read about Joseph. நான் வீட்டுக்கு சென்று யோசேப்பை குறித்து வாசிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Because God will speak to you through these Bible verses. இந்த வேத வசனங்களுள்ளாய் தேவன் உங்களிடத்தில் கண்டிப்பாக பேசுவார். But I thought we'll read something shorter passage so that we know what we are talking about. நான் குறுகின ஒரு வேத வசனத்தை So whoever is very quick to read and loud can read Psalm 105, 16 to 22. That's one person, and then the other person reading Acts 7, 9 to 10. சங்கீதம் 105வது சங்கீதம் 16 இருந்து 22 முடியதான வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிக்கும்படியாக உரத்த சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல மற்றொரு வேறொருவர் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 9 இருந்து 10 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனமும் அவனை புறமிட்டது. ராஜா ஆளனுக்கி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்கள் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். Amen. நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 9 இருந்து 10 முடிய. அந்த கோத்திரத்தார்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீடு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆமென். Amen. So we have this story about Joseph, and he was one of 12 brothers. யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம் 12 சகோதரர்கள் ஒருவராய் இருந்தவன். And before that, who was the eldest out of the 12? முன்னதாக அந்த 12 பேரில் யார் மூத்தவர்? Reuben.
What does the Bible say? I'm going to ask you a question so that you can go home and think about it. The Bible says about, Esau and Jacob, they were fighting for what? The birthright. They were fighting for birthright because the eldest one has a special privilege. And also, God is also looking for the eldest ones. If you look at the Israelites, the eldest one is called separate. They have a special calling. They are called to minister. They are supposed to be, that's why Samuel was given to God. The eldest one has a special calling. ஏசாவும் யாக்கோபும் இப்படியே எந்த ஒரு காரியத்திற்காக அவர்கள் தங்களுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்திற்காக அவர்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமே, ஆனால் எல்லா இடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது முதல் பிள்ளைக்கு கிடைக்கிற ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. But if you look at all the 12 tribes, the job to serve God was given not to Reuben, but to Levi. லேவியருடைய வேலை என்ன தெரியுமா? ஆசாரிய கூட்டம், பணிபுரிவது. It wasn't given to the eldest son. ஆனால் ஈவன் இந்த 12 சகோதரர்களுக்குள்ளே நாங்கள் எடுத்து பார்க்கிற வழியில முதல் பிறநாளுக்கு எப்பொழுதும் கொடுக்கிற தேவனுக்காய் ஊழியம் செய்கிற அந்த அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவாங்க. ஆனால் இந்த 12 சகோதரர்களுக்குள்ளாய் ரூபனுக்கு கொடுக்கப்படவில்லை, லேவிக்கு அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because Reuben defiled the father's bed. Reuben did something absolutely horrible, and that was the punishment. ஏனென்றால் ரூபன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை அசுசிப்படுத்தி போனான், அதனால் தேவனிடத்திலிருந்து கிடைத்த தண்டனையாக பார்க்கப்படுகிறது. So I want you to think about it. The reason I'm saying is, think about it. Don't just accept things just because a preacher is saying, but go home and research it and think about what God is saying and share with us what God is telling, what is speaking to you. போதகர் சொல்லுகிற நிமித்தமாக அந்த காரியத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் வீட்டுக்கு போய் அதை வாசித்து தேவனிடத்தில் எதை பேசுகிறார் என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Because nowadays everybody is, you hear God's word being preached everywhere, but we really need to be very, very careful because Bible can be easily distorted. ஏனென்றால் வேதவசனம் இந்த நாட்களில் எல்லா இடத்திலும் அநேகரால் போதிக்கப்படுகிறது. நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எளிதில் இந்த வார்த்தையை தேவனுடைய வசனத்தை மாற்றி போடக்கூடிய நாட்களாக நாட்கள். Because the days are coming where Satan is trying to deceive even the faithful. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சத்துரு வஞ்சிக்கிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. So it is so important that you know the word and that you know it clearly and that you research it clearly. எனவே நீங்கள் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து அதை புரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம். I keep saying that because it is absolutely important for God's people. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு இது மிக 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 முக்கியமான காரியம். Because it's so easy to sit in front of TV and listen to God's word. ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை தொலைக்காட்சிக்கு முன்னாக இருந்து கேட்டுவிட்டு போவது ரொம்ப எளிது. Why do you want to do that? ஏன் நீங்கள் அதை செய்ய வேண்டும்? Why don't we sit at God's feet and hear directly from him? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஏன் அவர் பேசுவதை நேரடியாக நாம் கேட்க கூடாது? Why not? ஏன் கேட்க கூடாது? We say that he's a living God. We say he's a God who speaks. We say that he loves us and he's like our father. Why don't we spend some time so that he will come and talk to us? அவர் ஜீவனுள்ள தேவன், எங்களிடத்தில் பேசுகிற தேவன், எங்களை நேசிக்கிற தேவன், எங்கள் தகப்பனை போன்ற தேவன். ஏன் அவர் வந்து எங்களிடத்தில் பேசுவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது? Why do we need to go to this man and that man and put the TV on and these special preachers? Why do we need to do that? He can speak to us. He has given the word to us. Why not? தேவன் இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பொழுது நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலாம், இவர்கிட்ட போய் கேட்கலாம், இவர் செய்தி கேட்கலாம், தொலைக்காட்சியில் அவரை கேட்கலாம் சொல்லி ஏன் நாங்கள் மனிதர்களை தேடி விட வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை அவர் பேசுறாங்க ஏன் கேட்கக்கூடாது? Of course God speaks through these special preachers. Of course he does. What I'm saying is, don't just rely on them. You need to have direct communication between you and God. தேவ பிள்ளைகள் ஊடாய் தேவன் பேசுவது உண்மைதான். ஆனால் அவர்களை மாத்திரம் சார்ந்து இருக்காமல் நாங்கள் தனிப்பட்டவர்கள் தேவனோட ஒரு உறவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Okay, let's move on. கடந்து செல்வோம். So he was one of 12. அவர் 12 சகோதரர்கள் ஒருவர். And guess what? His father loved him. என் தகப்பன் அவரை அதிகமாய் நேசிக்கிறார். And he was so special. அவர் சிறப்பான விசேஷித்த குமாரனாக இருக்கிறார். And I was preaching to some of the young people in the English church, and when I asked them the question, do you think it's right? Do you think it's right that the father
makes one child special? நாங்களே ஆராதனையில் இந்த பிள்ளைகள் சொல்லி நான் கேட்டேன், இப்படியா 12 பிள்ளைகள் இருப்பது ஒரு பிள்ளை மட்டும் விசேஷித்தவனமாய் தகப்பன் நடத்துவது சரியான்னு சொல்லி நான் கேட்டேன். Do you think it's right? நீங்கள் சரியா நீங்க நினைக்கிறீர்களா? What does the church say? What do you think? Is that right that the father has some special love for one child? ஒரு குறிப்பிட்ட பிள்ளை மேல அன்பு அதிகமா இருப்பது சரியா என்று சபையில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். Is that right? No. It isn't right. சரியில்லை. It isn't right. I don't think what Jacob did was right. யாக்கோபு செய்த காரியம் சரியல்ல. But that wasn't Joseph's fault. ஆனால் அது யோசேப்பின் பிழை அல்ல. But then where did Jacob learn that? ஆனால் யாக்கோபு எங்கே இதை கற்றுக்கொண்டார்? You look at his parents. அவருடைய தகப்பனை பார்த்து யாக்கோபு இதை கற்றுக்கொள்கிறார். அவருடைய பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார். His mother loved Jacob. Father loved Esau. தகப்பன் ஏசாவையும் தாய் யாக்கோபையும் அதிகமாய் நேசிக்கிறார்கள். It's coming, isn't it? You know what you learn from your parents, that's exactly what you are in some cases, and we can break that cycle. பெற்றோரிடத்தில் நாங்கள் பார்த்து கற்றுக்கொள்கிற காரியம் நாங்கள் யார் என்பதை அநேக சமயங்களில் நிர்ணயிக்கிறது அல்லவா? ஆனால் அந்த சங்கிலி தொடரை நாங்கள் நிறுத்த முடியும். That's why it's important that we base our actions, our values, not on what we have learned, what we have seen, but what's written in the Word of God. நாங்கள் கற்றுக்கொண்டதை வைத்தோ, நாங்கள் பார்த்ததை வைத்தோ எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நிர்ணயிக்காமல் நாங்கள் எதை வாசிக்கிறோமோ அதிலிருந்து எங்கள் வாழ்க்கை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். And it's quite interesting. Joseph is doing exactly the same thing. யோசேப்பும் அதேதான் செய்கிறார். It goes on, but just because you are grown up in a certain environment, that doesn't mean that it's right. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வளர்ந்து வருவது நிமித்தமாக அந்த சூழ்நிலை நிமித்தமாக செய்கள் என்பதால் அது சரியல்ல. So Joseph was a special son, and Joseph was special. யோசேப்பு ஒரு விசேஷித்த குமாரனாக இருக்கிறார். அவரே விசேஷித்தவராக இருக்கிறார். God gave him dreams. தரிசனங்களை கனவுகளை தேவன் கொடுக்கிறார். You know, there's some similarity between Joseph and Jesus. Do you see that? யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் ஒரு ஒற்றுமையை நாங்கள் காண்கிறோம்ல, காண முடிகிறதா? Well, Joseph was loved by the Father, and Jesus was loved by the Father too. யோசேப்பு தகப்பனால் நேசிக்கப்பட்டார், அதே போல இயேசுவும் பிதாவினால் நேசிக்கப்பட்டவர். And when we look at Joseph's story again and again, you can see similarities between Joseph and Jesus. யோசேப்புடைய வாழ்க்கையில முழுமையா வாசிக்கிற வேளையில நாங்கள் அநேக இடங்களில யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் அவருடைய ஒற்றுமையை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. This is my beloved son, இவர் என்னுடைய பிரிய நேசகுமாரன், in whom I am well pleased. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The Father loves the Son. பிதா தன்னுடைய குமாரனை நேசிக்கிறார். And he makes it so public, saying, I love my son. அது பகிரங்கமாய் நான் என்னுடைய குமாரனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். You are called the sons of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். And God is saying, Jesus is saying, I love you. இயேசு தேவன் எங்களை பார்த்து சொல்கிறார், I love you. நான் நேசிக்கிறேன். Despite your weaknesses, despite the things that you think that you are doing against him, he is saying, I love you. உன்னுடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் நீ அவருக்கு எதிராக செய்கிற நான் அவருக்கு எதிராக காரியங்களை செய்கிறேன் என்று நினைக்கிற நினைப்பின் மத்தியிலும் கூட தேவன் எங்களை நேசிக்கிறார். In your mind, if you are thinking that God can't love you, I just want to reiterate that message. He loves you. He loves you dearly. He loves you so much that he gave his life for you. ஐயா, அந்த கடவுள் என்ன நேசிக்க முடியாது என்று நீங்கள் யாராவது உங்கள் மனசுக்குள்ள நினைச்சு கொண்டிருக்கீங்களா? நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், அந்த தேவன் அந்த ஒரே குமாரனை கொடுக்கும் அளவுக்கு உங்கள் மேல் அன்பு வைத்தார். I don't know who God is speaking to at the moment, but if you are thinking that God can't love me, God can't embrace me, if you are thinking that God is moving away from me, remember, he loves you unconditionally. யாரிடத்துல தேவன் இடத்துல இந்த நேரத்துல பேசிக்கொண்டிருப்பதை நான் அறியேன். ஆனால் என்னை நேசிக்க ஒருவர் இல்லை, என்னை அணைக்க ஒரு தகப்பன் இல்லை, அந்த கடவுள் அந்த தேவன் என்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லி யாராவது நினைத்து கொண்டால் அந்த தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நினைத்து சொல்கிறார். And his love doesn't depend on what you do or what you are. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை குறித்து அல்ல, நீங்கள் யார் என்பதை குறித்து தான் அவருடைய அன்பு அதன் மூலம் நிர்ணயிக்கப்படுவதில்லை. No matter what you do, you can't stop him loving you. நீங்கள் என்ன செய்தாலும் அவர் உங்களை நேசிப்பதை உங்களால் தடுக்க முடியாது. Remember that.
அதை நினைவில் கொள்ளுங்கள். Remember that. அதை நினைவில் கொள்ளுங்கள். Your loving God, your loving Father in heaven loves you unconditionally. உங்கள் அன்பின் பரலோக தேவன் உங்களை எந்தவித கட்டுப்பாடும் எந்தவித நிர்ணயமும் இல்லாமல் உங்களை நேசிக்கிறார். Right, let's move on, shall we? So, the brothers had a problem with it. இந்த சகோதரர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருகிறது. It's not only that, Joseph had these dreams, and guess what? I think he was pretty immature because he was a young man. He was a teenager. வாலிப பிள்ளையா இருந்தது நிமித்தமாக அதிகமா He was a teenager. வாலிப. வாலிப இருந்த நிமித்தமாக அவர் சொல்வதை குறித்து அதிகமா யோசிக்காமல் காரியங்களை செய்து வருகிறார். So he had a dream, and I think God was talking to him. And he went and publicly told his brothers and his parents, saying, guess what? I had a dream, and in the dream, you all were worshipping me. கனவில் உடாய் தேவன் தன்னிடத்துல பேசுகிறார் என்பதை அறியாதவனாய் தன்னை கனவை போயிட்டு உனக்கு தெரியுமா கனவுல நீங்கெல்லாம் வந்து என்ன ஆராதிக்கிறீங்கன்னு சொல்லி தன்னுடைய சகோதரருக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் சொல்கிறார். First it was the brothers worshiping him, and the second time he said the brothers and the parents, the sun and the moon worshipping him. So the brothers were already angry with him. This made them, that's it. This is it. We have had enough of him. We need to get rid of him. முதல்ல சொல்றாரு சகோதரர்கள் வந்து என்ன வணங்குறாங்க. அடுத்து சொல்றாரு சகோதரர் மாத்திரமல்ல அப்பா அம்மா வந்து என்ன வணங்குறாங்கன்னு சொன்ன உடனே சகோதரர் சொல்றாங்க இதுக்கு மேல விட்டு கூடாது காலி பண்றோம்னு சொல்லி முடிவு செய்கிறார்கள். I think he was immature. I don't think he meant to wind them up. அவர்களை இப்படி அவளை தூண்டி விடுவதற்காக இந்த காரியத்தை அவர் சொல்லவில்லை. ஆனால் I don't know. Maybe he did. I don't know. எதற்காக சொன்னார்னு எனக்கு தெரியாது. The other thing was he went and told his parents, his father, all the bad things his brothers were doing. தன்னுடைய சகோதரர்கள் செஞ்ச எல்லா தப்பான காரியத்தையும் பிழைகளையும் தன்னோட அப்பாட்ட போய் சொல்றார். அதென்ன what is that we say in town? கோல் மூட்டி. அவன் போய் சொல்லி பாருங்க இங்க இருக்கிற வாக்கள். There are people here, right? Especially children. I know, I experienced at home, and it happens all the time. And you go and wind each other up by going to the parents and say, my brother did this. Did you know that? நான் சொல்றேன் எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்க்கிறோமா அண்ணன் இது செஞ்சான் தம்பி இது செஞ்சான் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கோல் மூடி விடுவதை பார்க்கிறோம். So the brothers got absolutely angry. சகோதரர் கோபத்தினால அவர்களுக்கு. But more than anger, what we read here was the brothers were filled with jealousy. அந்த கோபத்தை விட பொறாமையினால் இந்த சகோதரர்கள் நிறைந்திருந்தார்கள். And that's what we read in Acts 7:9-10. They were filled with jealousy. அதனால் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 9-10 வரை அவர்கள் பொறாமையினால் நிறைந்திருந்தார்கள் என்று. That's right. Who was filled with jealousy? I told you there's some parallel to what was happening to Jesus. Who killed Jesus? யோசேப்புக்கு எதிராக இப்படியா பொறாமை கொண்டவர்கள் போல இயேசுவுக்கு எதிராக பொறாமை கொண்டவர்கள் யார்? And what does the Bible say? Why did they kill him? வேதம் என்ன சொல்கிறது? எதற்காக அவர்களை கொன்றார்கள்? Out of jealousy. பொறாமையினால். Jealousy. Let's stop for a moment and think about jealousy. What does the Bible say about jealousy? ஒரு நிமிடம் நாம் நிறுத்தி பொறாமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் யோசித்து பார்ப்போமா? James 3:16 it says, for where jealousy and selfish ambition exist, there will be disorder and every vile practice. James. யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. And James 4:1-2 it says, what causes quarrels and what causes fights among you? Is it not this, that your passions are at war within you? You desire and you do not have, so you murder. You covet and cannot obtain, so you fight and quarrel, and you do not have because you do not ask. 4வது அதிகாரம் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. And Proverbs 14:30 we read, a tranquil heart gives life to the flesh, but envy
makes the bones rot. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. Proverbs 27:4 says, wrath is cruel, anger is overwhelming, but who can stand before jealousy? 27வது நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, உக்கிரமும் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? You know, the jealousy, this part, I don't think we hear being preached very often. இந்த பொறாமை குறித்து அதிகமாக செய்திகள் கொடுக்கப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. Jealousy is related to the one of the commandments which says do not covet. நீங்கள் இப்படியா இச்சையாமல் இருப்பீர்களாக என்று சொல்கிற அந்த கட்டளைக்கு 10 கட்டளைக்கு ஒன்று அந்த கட்டளைக்கு ஒப்பாயிருக்கிறது. It's very much linked to that covetousness. இப்படியா இச்சிக்கிற அந்த கட்டளைக்கு ஒப்பாயிருக்கிறது. Many people in the Bible, some well-known names have fallen as a result of jealousy. அநேக வேத கதாபாத்திரங்கள் பொறாமையினால் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். And if you look at the story starting in Genesis, Cain and Abel. Cain killed Abel because he was so jealous with his brother, because God accepted his offering but not Cain's offering. ஆதியாகமத்தில் காயினுக்கும் ஆபேலுக்கும் நடுவில் இருந்த பொறாமையின் நிமித்தமாக ஒருவன் மற்றவனை கொன்று போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியா தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்காமல் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தால் பொறாமையினால் நிறைந்த காயின் ஆபேலை கொல்லுகிறான். He killed his own brother because he was filled with jealousy or wrath. தன்னுடைய சொந்த சகோதரனை பொறாமையின் நிமித்தமாக கொன்று போடுகிறான். And this is what's happening to Moses. Even Moses' own brother and sister turned against him. We read in Numbers 12:1, you don't have to read it now. They were jealous of Moses. என்னாகும் 12:1 மோசேக்கு எதிராக அவருடைய சகோதரனும் சகோதரியும் பொறாமை கொள்வதை நாங்கள் வாசிக்கிறோம். And then we read in 1 Samuel 18 and verse 8, we see that Saul was persecuting David. Guess why? He was jealous. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் கூட சவுல் தாவீதுக்கு எதிராக பொறாமை கொள்வதை நாங்கள் வாசிக்கிறோம். You know why, right? You know Saul கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. He felt so jealous. He was so jealous of David that all his life after that he was pursuing David. He wanted to kill him. He wanted to follow Cain, and that's exactly what he was doing. தாவீதின் மேல் கொண்ட பொறாமை நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் அதிலிருந்து தொடர்ந்து அவனை தாவீதை துரத்தி எப்படி காயினை போல தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான் சவுல் என்பதை காண்கிறோம். It didn't stop there. Stephen was killed because people got jealous with him. அங்கே நின்று விடவில்லை. ஸ்தேவானின் மேலே பொறாமை கொண்ட நிமித்தமாக அவரை கொண்டு போடுகிறார்கள். Because they couldn't argue with him. He was full of the Holy Spirit, full of wisdom. They couldn't argue with him. Only thing that they could do was kill him, get rid of him. ஆவியினால் நிறைந்த அவனோடு ஆவிக்குரிய விதத்தில் தர்க்கிக்க முடியாத சூழ்நிலை என்ன செய்கிறார்கள்? செய்ய முடியாத சூழ்நிலை கொண்டு போடுகிறார்கள். And that's exactly what was happening to Paul. Paul was persecuted because they were so envious of him. They were so jealous of him. அதே காரியத்தை கொண்டு நிமித்தமாக தான் பவுலும் இப்படியாய் துன்பப்படுத்தப்படுகிறார். அவரோடு யாரும் பேச முடியாத நிமித்தமாக பொறாமையினால் நிறைந்து கொண்டு போடுகிறார்கள். As a result of jealousy, the chief priests and the Pharisees, they killed Jesus. அந்த அதே பொறாமை நிமித்தமாக தான் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்கிறார்கள். My dear brothers, my dear sisters, I think we need to search our hearts. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த இதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We can do a lot of things in the church. We can come across as doing the right thing, but we can't hide from God. அநேக காரியங்களை நாங்கள் நீதியுள்ள காரியங்களை செய்கிறதை போல நாங்கள் செய்யக்கூடுமானால் தேவனிடத்தில் நீங்களால் எதையும் மறைக்க முடியாது. I think the question that the Spirit of God is asking us is, let's search our hearts. தேவனுடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் எங்களிடத்தில் அவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். I have to search my hearts. I have to search my heart, and I need to see, Lord, do you see some of the things I do? Do I have jealousy in my heart?
ஆண்டவரே, நான் என்னுடைய உள்ளத்துல செய்கிற ஏதாவது காரியத்தை செய்கிறதுக்கு காரணம் என் உள்ளத்துல இருக்கிற பொறாமை நிமித்தமாக ஆண்டவரே சொல்லி நான் என்னை விசாரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். I think we all need to do that. All of us will have to do it. Lord, search me. Know my heart today. See if there is any jealousy in my heart. ஆண்டவரே, இதயத்துல பொறாமை இருக்கிறதா என்று ஆண்டவரே எனக்கு காண்பியும் என்று நாங்கள் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Jealousy caused people to kill each other. பொறாமை ஒருவரை கொன்று போட எங்களை தள்ளுகிறது. Are we killing each other through words? இந்த வார்த்தைகளால் ஒருவரை நாங்கள் கொண்டு கொண்டிருக்கிறோமா? Are we undermining each other through careless things that we say about others because of the underlying problem of our heart? எங்கள் இருதயத்தின் உள்ளார்ந்த நிலைமையின் நிமித்தமாக ஒருவரை நாங்கள் அழுத்தி போடுகிறோமா? I think we need to stand before God one day. தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒரு நாள் நிற்க வேண்டும். We can't get away with it. I think it's good for us to stand before God right now. Let the Holy Spirit search our hearts. Lord, search me inside. Show your light, to shine your light deep into the heart to see if there's anything horrible like this jealousy in my heart, Lord. அந்த நாள் வருவதற்கு முன்பதாக நாங்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் வெளிச்சத்தினால இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே என் இருதயத்தில் பொறாமை இருக்கிறதா என்பதை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் இடத்துல கெஞ்ச வேண்டியவர்களாக இருக்கிறோம். If there's jealousy in our heart, let's admit it before God and say, Lord, I see it in my heart. பொறாமை இருந்தால் ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொள்வோமா? Please take it away. அதை எடுத்து போடுவோம். Lord, I want to be more like you each day. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் உம்மை போல மாற வேண்டும். I'm so sorry for doing all these things out of jealousy, Lord. I just leave it to you. Please change me. பொறாமை நிமித்தமாக நான் செய்த காரியத்தை என்ன மன்னியும் ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று கேட்போம். Oh, Holy Spirit, please come and cleanse me. Make me more like you, Lord, that I will be so broad and that I will bring glory to you and not for me. ஆவியானவரே வந்து என்னை கழுவி சுத்தம் செய்து ஆண்டவரே உமக்கு மகிமை தக்கதா எனக்கல்ல உமக்கு மாத்திரம் மகிமை தக்கவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே நாங்கள் கேட்போமா? Because of jealousy, the brothers wanted to get rid of Joseph. பொறாமை நிமித்தமாக யோசேப்பை அழித்து போட சகோதரர்கள் முடிவு செய்கிறார்கள். They wanted to kill him, but in the end, they changed their minds. They wanted to sell him as a slave to people going to Egypt. கொன்று போட நினைத்தவர்கள் கடைசியில் மனதை மாற்றிக்கொண்டு எகிப்துக்கு போகிறவர்கள் அடிமையாய் விட்டு போட்டார்கள். You know, the Bible doesn't say, when you read in Genesis, it doesn't say what Joseph was going through when he was sold. It doesn't say. The Bible says the brothers sold and then Joseph arrives in Egypt. That's all the Bible says. But the Bible also says, from a different perspective, what he felt during the time. வேதத்தில் அவன் யோசேப்பு என்ன கடந்து சென்றார் என்பதை ஆதியாகமத்தில் அவர் அனுபவித்த காரியங்களை விவரமாய் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய இருதயத்தில் இருந்த உணர்வுகளை வேதம் சொல்கிறது. I think you should read chapter 42 and verse 21. It gives a perspective of what this young man, he was only 17 years old when he was sold to these people. He was a slave. He was sold as a slave. Only 17 years old. Even my son is older than him. He is 19. 17 years old. He was kicked out by the brothers, rejected by the brothers. We don't want you. We hate you. We are full of jealousy because the Father loves you. And if you are not here, the Father would love us. Let's get rid of him. 17 வயதாய் இருந்த அந்த பிள்ளையா இருந்த அவனிடத்துல தன்னுடைய சகோதரன் எல்லாம் என் மேல பொறாமை வைத்து நீ இருக்கிற வரைக்கும் என்னோட தகப்பன் என்னை நேசிக்க போவதில்லை, நான் இந்த இடத்துல அப்புறப்படுத்துறேன் என்று சொல்லி பொறாமையினால் அவனை தூக்கி இருக்கிறார்கள். 42வது வசனம், 42வது அதிகாரம் ஆதியாகமம் 21வது வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. Now you read it. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவி கொடாமல் போனோம். கெஞ்சி, ஐயோ, don't do this to me, please. Don't kill me. And then the Bible says they understood, they could see clearly, and this young man was tormented in his mind. Mana Vyagulam. He was tormented. Please don't do this to me.
I need my father. I need my family. I need my parents. I want to go come be with you. I want to be home. Don't do this to me. Don't do this horrible thing to me. ஐயா என்னை கொண்டு போட வேண்டாம், ஐயா என்னை அழித்து விட வேண்டாம், தயவு செய்து என்னை குடும்பத்தில் இருந்து பெற்றுள்ளார்கள், ஐயா தயவு செய்து பெற்றோரிடத்தில் என்னை பெற்றுள்ளார்கள், எனக்கு பெற்றோர் வேண்டும், எனக்கு சகோதரர் வேண்டும் என்று கெஞ்சி கேட்டிருக்கிறான். ஒருவேளை தான் அதனால் அவர்கள் மனம் மாறி அடிமையாக விட்டு போனார்களோ. But when somebody is filled with jealousy, when somebody is filled with rage, when somebody is filled with how I can act on my jealousy, they forget to see all these signs of hurt that we unleash upon our brothers, upon our sisters. பொறாமையினால நிறைந்த காரியங்களை நாங்கள் செய்கிற வேளையில மனவேதனையில் படுகிற அந்த அந்த மற்றவருடைய மனவியாகுலங்கள் எங்களுக்கு தெரிய போவதே இல்லையே. Sad, isn't it? வருத்தமான விஷயம் அல்லவா? We don't feel that sensitiveness. The brothers didn't see it, or they saw it, but it didn't go because they had something else in front of them. அவள் கண்களை ஏதோ ஒரு காரியம் மறைத்தது நிமித்தமாக யோசேப்பின் இந்த கதறல் அந்த சகோதரன் செவியில் விழவே இல்லையோ. When I was preparing, the thought that came to me was those 200 odd Nigerian girls that were kidnapped. Have you heard that story? இதை நான் தியானித்து வந்த வேளையில சமீபத்தில் நடந்த அந்த 200க்கும் மேற்பட்ட நைஜீரிய வாலிப பெண்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தான் என் மனதிற்கு வந்தது. Age between 12 and 17. 12-17 உடைய வயதுள்ள பிள்ளைகள். Sad. We must pray. But that's what we do to each other. அதைத்தான் நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். We can blame the Islamists, but very often we do that to each other. இஸ்லாமியர்களை நாங்கள் ஒருவரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாங்களும் எங்களுக்கு ஒருவரை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். The brothers didn't see it, and as a result, Joseph is sent to Egypt. சகோதரர்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை, அதனால் யோசேப்பு எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். And Joseph, the wonderful thing about Joseph's life is, time and time again, the Bible says, the Lord was with him. யோசேப்பின் வாழ்க்கையில் மறுபடியும் வேதம் சொல்கிறது தேவன் அவனோடு இருந்தார் என்று. Others were, the brothers unleashed upon the cruelty that we couldn't imagine, but God was with him. நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத கொடூரத்தை தங்கள் சகோதரர்கள் இவர் மேலே கட்டவிழ்த்து விட்ட வேளையில் கூட தேவன் அவரோடு இருக்கிறார். My dear brothers, my dear sisters, my dear parents, are you at the receiving end of people's jealousy? பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, நீங்கள் ஒருவேளை யாராவது ஒருவரால் பொறாமையினால நீங்கள் பார்க்கப்படுகிறீர்களா? At work maybe? வேலையிலே கடன் செல்கிறீர்களா? Home maybe? வீட்டில் இப்படியே நடக்கிறதா? Or wherever it may be, are you at the receiving end of people treating you harshly because they are jealous of you, jealous of your talents, jealous of what you are, who you are? Do you feel that? நீங்க யார் என்பது நிமித்தம், உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் நிமித்தம், இல்ல உங்களுக்கு இருக்கிற தாளங்கள் நிமித்தம் யாராவது உங்களை பொறாமையின் கண்ணோடு பார்த்து உங்களை எதிராக நடக்கிற காரியங்களை குறித்து மனவேதனையோடு இருக்கிறீர்களா? But if you are facing that hostility, the good news is God is with you. அந்த காரியத்தை ஒருவேளை நீங்கள் எதிர்கொண்டு கொண்டிருந்தால் நல்ல செய்தி என்னவென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார். God was with Joseph. யோசேப்போடு தேவன் இருந்தார். I think we can read several times in the Bible, in Genesis 39, 2, 3, 21, 23, it says again and again, but the Lord God was with Joseph. அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-3 வசனங்கள், 21 அதிகாரம் 23வது வசனம் இடத்துல பார்க்கிறோம் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி. And things weren't easy for him over there. அந்த காரியம் சுலபமாக இருக்கவில்லை. He was working for Potiphar, and
God was with him and God was blessing Joseph. But then there was this incident with Potiphar's wife. போத்திபாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், போத்திபாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அங்க தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அங்கே அவனுக்கு சோதனை வருகிறது போத்திபாரின் மனைவி மூலமாக. And interestingly, Joseph did fall for that. சுவாரஸ்யமாக யோசேப்பு இந்த வலையில் விழவில்லை. And not only that, I can talk about this, but we have got time. And then he's sent to prison for a sin that he did not commit. அவன் செய்யாத பாவத்திற்காக சிறைக்கு தள்ளப்படுகிறான். And when you read the Bible over and over and over again, do you see anywhere that Joseph is complaining? Do you see anywhere that Joseph was whinging about the situation? Do you see anywhere that Joseph was crying about what had happened to him? Do you see him feeling sorry for himself? வேதம் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல யோசேப்பு தனக்கு நேர்ந்த காரியத்தை குறித்து மனவேதனைப்படுகிறதோ, இல்லை தனக்கு நேர்ந்த காரியத்தை குறித்து புலம்புகிறதையோ, தனக்கு நேர்ந்த காரியத்தை குறித்து அவன் சுய பரிதாபம் அடைகிறதை நாங்கள் எங்கேயாவது பார்க்கிறோமா? You know, these two officials who were brought under Joseph. Joseph was supposed to be in prison. He was looking after them. And one day he came and these two people, their faces looked very sad. And Joseph looked at them and said, God, why are you looking so sad? ரெண்டு பேரும் அந்த சிறைச்சாலையில இருந்து பார்க்கணும். ரெண்டு பேருடைய முகம் வாடி போகிறதை கண்டு, ஐயா என்னாச்சு ஐயா, ஏன் இப்படி நீங்க சோர்ந்து போறீங்கன்னு சொல்லி கேட்கிறார். And it is Joseph who is looking at these people. Oh, why are you so sad? Don't be sad. What's wrong with you? See, he's overcoming his grief. He was looking after the goodness of the others. தன்னுடைய வேதனையில் இருந்த சூழ்நிலையில் கூட தன் வேதனையை மறந்து மற்றவருடைய காரியங்களை குறித்து மற்றவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு யோசேப்பு முன்வருகிறார். He didn't do anything wrong, but he was sent to prison. அவன் எந்த தப்பும் செய்யவில்லை, சிறைக்கு செல்லப்பட்டார், அனுப்பப்பட்டார். He was rejected by his own family. தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால் புறமே தள்ளப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். And of no fault of his, he is in this dungeon. எந்த ஒரு தவறும் செய்யாத சூழ்நிலை இந்த பாதாளத்துக்குள்ளாய் சிறைக்குள்ளாய் இருக்கிறார். You know the Bible verse which says about Jesus, what is that verse? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் பேச. What does it mean? What does it mean? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, like a lamb to the slaughter. Isaiah, it says, right? You know, he didn't utter a word. He didn't say anything back. I was thinking about it today, and I thought, oh my goodness, that's not me at all. When you see injustice, wrong English, huh? When you see injustice done to you, what do? நாங்கள் இதை வாசிக்கிறோம், இந்த காரியத்தை நான் வாசிக்கிறோம் இந்த வேளையில. அதை பார்த்து ஐயோ இப்படி நான் என்ன மாதிரி நடந்துக்கிறேன், எனக்கு ஒரு அநியாயம் நடக்கிற வேளையில நாங்கள் என்ன செய்கிறோம்? What would you do if somebody, கேள்வி கேட்போம். same as Joseph, or even at work, கேள்வி exactly. We will not only career, but we will do more than career. I will make a big fuss about it. When I lost my job, I thought it was a total injustice. என்னோட வேலை இருந்த வேளையில எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று நான் நினைத்தேன். I wanted to go to the lawyers and give them a hard time. நான் இவர்களை எப்படியாவது லாயர் இடத்துக்கு போயிட்டு நான் எப்படியாவது ஒண்ணாங்க கவனிக்கணும்னு சொல்லி நான் முடிவு செய்தேன். And when my wife treats me, it doesn't happen. I'm just an example. When something happens and you feel that we are wrongly accused, you want to defend yourself. You have to say certain things. நீங்க தவறான முறையில் உங்களை யாராவது குற்றம் சாட்டுகிற வேளையில ஐயா இல்ல நான் இதை செய்யல, எனக்கு நான் கண்டிப்பா நான் நிரூபிக்கணும் என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம்லவா? And we make a big thing out of it. அது குறித்து பெரிய பிரச்சனை ஆக்குறோம். You see what I mean? Yeah? You see what I mean? When somebody wrongs us, it's inbuilt in us to fight. எங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா எங்களுக்கு எதிர்த்து சண்டை போடுறது எங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னுடைய சுபாவமா இருக்கிறது அல்லவா? In Japan we say rosam. Do you have the word in English? Rosham. And rosam. SH கூட SH. அங்கட rosam. ROSAM. Rosam வந்து. You see what I mean? That rosam, that built-in immediately comes to defend us.
எங்களுக்கு இருக்கிற அந்த சுபாவமானது எங்களை தற்காத்துக் கொள்ளத்தக்கதாக செய்வதாக எங்களுக்குள்ள வெளிப்படுகிறது அல்லவா? But Joseph didn't do that. யோசேப்பு அதை செய்யவில்லையே. Joseph didn't do that. That's exactly happened with Jesus. Jesus அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் பேசாதிருந்தார். And he says, nobody takes this life from me. I give it to you. என்னுடைய ஜீவனை என்னிடத்தில் யாரும் எடுத்துக்கொள்வதில்லை, நான் அதை கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். So different, aren't we? நாங்கள் எவ்வளவு வித்தியாசப்படுகிறோம். If you look at Joseph, if you look at Jesus, and if you look at us. யோசேப்பை, இயேசுவை எங்களை வைத்து நாங்கள் பார்ப்போமே, ஆனால் எப்படி இருக்கிறது? Amazing man. I can go on and on and on about Joseph. I will say one other thing. யோசேப்பை குறித்து அதிகமான காரியங்களை சொல்லலாம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். God has promised, lifted him up. தேவன் வாக்கு பண்ணினவர் அவனை உயர்த்துகிறார். Why did he allow Joseph to go through this? இதெல்லாம் கடந்து போக எதற்கு அனுமதித்தார்? I think it was God's plan. அது தேவனுடைய திட்டம் என்பதை நான் நினைக்கிறேன். Because if he was at home, his father would have pampered him. வீட்டில இருந்தா தகப்பன் அவனை பொத்தி பொத்தி வளர்த்திருப்பார். He couldn't have developed those godly characters. அந்த தேவ குணாதிசயங்களை தனக்குள்ளே அவன் ஒருவேளை வளர்த்துக் கொள்ளாமலே போயிருந்திருக்க கூடும். And this experience helped him become more like Jesus. இந்த அனுபவம் அவரை இயேசுவை போல இன்னும் அதிகமாய் மாற அவருக்கு உதவி செய்தது. And the beautiful thing is he knew where God was. தேவன் எங்கு இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். He knew, despite all these things happening to him, he knew that God was with him and he was with God. தனக்கான எல்லா காரியத்தின் ஊடேயும் கூட தேவனோடு தாழ்ந்ததையும் தேவன் தன்னோடு இருப்பதையும் அவன் அறிந்திருந்தார். And the brothers came. சகோதரர்கள் வந்தார்கள். Do you read that? I think it's Genesis 45 and 46. It is so beautiful. You must go and read this. ஆதியாகமம் 45 46 நீங்க வீட்டுக்கு சென்று வாசியுங்கள். You know, he had totally forgiven the brothers. In fact, the brothers are so worried about him, and the brothers thought, oh my goodness, Joseph is next to Pharaoh. We are finished. He's going to kill us. He's going to take revenge on us. And Joseph is saying, don't worry. You thought you sent me here to Egypt? You said you did? No. It was God who sent you. It was God who sent me. Don't worry about it. God had a bigger plan. God had a plan to feed your people. So that's why God sent me. யோசேப்பை அவர்கள் பார்த்த வேளையிலே பார்வோனுக்கு அடுத்தபடியா இருக்கிறாரு. ஐயோ, இதோட முடிந்தது என்னுடைய கதை, இவர்கள் கொன்று போட போகிறார் என்று சொல்லி இவர்கள் பயந்த நேரத்தில் முழுமையாய் அவர்களை மன்னிக்கிற யோசேப்பு சொல்கிறார், ஐயா, நீங்கள் தீமைக்கு எதுவான நீங்களை நினைத்தீர்களா? தேவனோ அதை நன்மைக்கு எதுவாய் மாற்றி போடுறார். நீங்கள் என்ன அழிக்க நினைத்தீர்களா? இல்லை, உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி உன்னை போஷிக்கும்படியா தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாக இங்கே அனுப்பி வைத்தாரே என்று சொல்கிறார். Excellent. And it wasn't just words, it was action. We read again, Joseph at first realizes it was his brother, goes and cries on his own. வார்த்தைகளால் மாத்திரமல்ல, கிரியைகளாலும் யோசேப்பு இதை செய்து காண்பிக்கிறார். தன் சகோதரனை கண்ட மாத்திரத்துல, சகோதரன் என்று அறிந்து கொண்ட மாத்திரத்தில் வீட்டுக்கு உள்ளே போயிட்டு அவன் அழுகிறான். அழுது முடித்து வெளியே வருகிறான். Nobody could hear him at that time. He cries on his own. These are my brothers. And then he couldn't contain himself. He cried. He cried so loud, the Egyptians heard him cry. Oh, my family has come back. The people who rejected me, they are here. How much I love them. How much I miss them. Oh, I'm back with my family. He couldn't contain himself. He cried. ஐயா, என் குடும்பம் திரும்ப வந்து விட்டது. ஐயா, என்னை நிராகரித்தவர்கள் என்னை வந்து விட்டார்கள். யார் என்னை வேண்டாம் என்று விலக்கினார்களோ அவர்கள் எனக்கு வந்து விட்டார்கள். என்னால் தாங்க முடியும். எனக்கு குடும்பம் கிடைத்து விட்ட சந்தோஷத்தினால தாங்க முடியாமல் அழுகிறார். You read that, right? அதை நாங்கள் வாசிக்கிறோமே. யோசேப்பு சத்தமிட்டால்தான் எகிப்தியர் அதை கேட்டார். சத்தமிட்டு. He was crying so loud. When you cry, do you make a big noise? நீங்கள் அழுகிறவர்களே பெரிய சத்தமாக நீங்கள் அழுவதுண்டா? Who makes a big noise? Ladies, he made a big noise because it was so deep in him. My dear brothers,
My dear church, we are called to be like Jesus. பிரியமான சகோதர சகோதரிகளே, சபையே நாங்கள் இயேசுவை போல இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். God's goal for the people, for the church, is to become like Christ. இயேசுவை போல ஆக வேண்டும் என்பதுதான் சபையை குறித்ததான தேவனுடைய தரிசனமாக இருக்கிறது. The goal is glorious. நாங்கள் அடைக்க வேண்டிய இலக்கு மகிமையானது. But the process is hard. ஆனால் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதையோ கடினமானது. So, if you are going through a hard time, remember, God is in control. God wants you to be like Joseph. God wants you to be like his son, Jesus. God has a plan. கடினமான பாதைக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை குறித்த ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். God wants to make us more like him. அவரை போல நீங்கள் ஆக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God wants to bless others through us. எங்கள் மூலமாய் மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். Same way that God blessed the Egyptian and the Israelites through Joseph, he wants to bless others through you and me. எப்படியாய் யோசேப்பின் மூலமாய் எகிப்தியரையும் இஸ்ரவேலரையும் ஆசீர்வதித்தாரோ, தேவன் அப்பனமாக உங்கள் மூலமாக நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். Let's yield to him. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? Amen. ஆமென். நான் வரை அன்பு வைக்காதறிந்த
you, Lord, for your presence in this place. தகப்பனே, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். Father, we thank you that you have created us to worship you. பாவமை தொழுது கொள்வதற்கு எங்களை படைத்திட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் தகப்பனே, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for speaking to us through your word. And Lord, we pray that we will be not just the hearers of the word, but we will be the doers of the word. தகப்பனே, சபையாய் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி அப்பா நாங்கள் நடப்பதற்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த வாரத்தை அதிகமாக உங்களுக்கு திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நாங்கள் ஏற்கனவே அநேகருக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மறுபடியும் உங்களுக்கு திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த எதிர் வரும் வாரம் எனக்கு எப்படியா இருக்குமோன்னு தெரியாதென்று அப்பா ஒரு சில தங்கள் இருதயத்தில் ஒரு கேள்விகளோடு இருக்கலாம். ஆனாலும் இதுவரையும் வழிநடத்த நீ எபினேசர், இனியும் நீர் ஒவ்வொருத்தரையும் தகப்பனை நீர் வழிநடத்த வல்லவராக இருக்கிற தகப்பனே. கடந்த வாரத்தில் இந்த வாரத்தில் தகப்பனே ஐயா தங்களது பிறந்த நாள்களை தங்களது என்ன காரியங்களை கொண்டாங்க அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே அப்பா தந்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்துமாய் இந்த வாரத்தில் தகப்பனே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்தி உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with us all evermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். ஆமென்.